பள்ளி நங்கம்மாவும் SMCயும் சேர்ந்து அப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லு மாட்டா பாப்பா பள்ளி எந்த ஸ்கூல் சம ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல் எந்த ஸ்கூல் சம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல் நீ எந்த ஸ்கூலு நானும் அந்த ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அதுதான் நம்ம ஸ்கூலு அம்மா அப்பா டீச்சர் கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளி நங்கம்மாவும் SMCயும் சேர்ந்து அப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லு மாட்டா சாப்பாடு நல்லா இருந்துச்சு என் பேரை நல்லா படிக்க இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அதுவே எனக்கு 2 ஆண்டு நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சு பேசுங்கன்னு கேட்கணும். இந்த பழக்கத்துல பசங்களுக்கு உருவாக்கணும், பையனுக்கும் அதை உருவாக்கணும். சின்ன வயசுல இருந்து எங்க போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை. நீங்க இருக்கிறதுல பெரிய எஜமானர். இந்த ஊருக்கு நீங்க எஜமானர், இந்த நாட்டுக்கு பெற்றோர்களுக்கு பொதுமக்களுக்கு. அதனால நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு அதை உருவாக்கி. செவ்வாய்க்கிழமை கோதுமை ரவை, புதன்கிழமை பொங்கல் வெண்பொங்கல், வியாழக்கிழமை அதே பச்சரிசியை உடைச்சி ரவை அந்த அரிசி உப்புமா. வெள்ளிக்கிழமை சேமியா. ஆனா ரெகுலரா சாம்பார் வித் சாம்பார். உங்களுக்குன்னு ஒரு சாம்பார் இருக்கு, இன்னைக்கு ஒரு சாம்பார் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அது வெரைட்டியா அந்த சாம்பாரை வந்து டிஃப்ரெண்டா போடுறாங்க. ஆனால் காய்கறி சாம்பார் நீங்க சொல்லுங்க. அந்த சாம்பார் சாப்பாடு வந்து சரியில்லை சார். சாப்பாடு வேணாம், சாப்பாடு கொஞ்சம் மாற்றணும் சார். ரவை உப்புமா கொஞ்சம் மாற்றணும், அந்த சேமியா மெனுவை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு நாளைக்கு இட்லியை போட்டுக்கணும் சார். இட்லி பொங்கல் ரவை மாற்றிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் சரியாது சார். வந்து இட்லி மட்டும் தான் நீங்க சொல்றது, மற்ற எல்லாம் பாப்பா வேற ஏதாவது சொல்றது இட்லி ஒண்ணுதான். மற்ற எல்லாம் போடுறாங்க, ரவை உப்புமா போடுறாங்க, இது சேமியா போடுறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க. வந்து என்ன சொல்றேன்னா டெய்லியும் அதே போறதுனால பிள்ளைக்கு வகுத்து பொறுமைக்கு டீச்சர் ஒரு நாள் ஒன்று மாத்தினா கூட கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பிள்ளைய சாப்பிட்டு சாப்பிட்டுதான் டீச்சர் வேஸ்டா போகுது இல்ல. பொருள் கொடுத்து செய்யறது ஒண்ணு கிடையாது. வந்து பிள்ளைங்க வந்து பெரும்பாலும் சாப்பிட அது வியாழக்கிழமை போடுறாங்களோ, வியாழக்கிழமை போடுறாங்க. அந்த இதை கூட மாத்த வச்சுக்கோங்க. ரவா உப்புமா கூட பிள்ளைங்க சாப்பிட பழக்கம் தான். இந்த அரிசி உப்புமா சுத்தமா சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா அது ரொம்ப மாவு மாதிரி இருக்கிறதுனால, களி மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது. அதை கொஞ்சம் வந்து மாத்திட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால சார் மாத்த சொல்லி சார்.